நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டுமா? கேளுங்க. நான் என்னதான் உன்னை திட்டினாலும் உனக்கு மேல கோவமே வராதா? அதுக்கு நீங்க தாங்க காரணம். உங்க முகத்தை பார்க்கும் போதெல்லாம் நீங்க பேசலைங்கிற கஷ்டத்தை விட நீங்க என் கூட இருக்குங்கிற சந்தோஷம் தான் எனக்கு அதிகமா இருக்கும். நீங்க எப்படி இவ்வளவு அழகான ஸ்டார்ஸை பாக்குறதுக்கு அதிகமான இருட்டையும் பார்க்க வேண்டியது இருக்கோ அந்த மாதிரி. நீ நினைச்சா நடந்துருமா? எங்க அக்கா பத்தி எனக்கு தெரியாதா? ஆனா மாமா இன்னைக்கு ரம்யா கிட்ட எதுவும் சொல்லாது. அது எப்படி உனக்கு தெரியும்? என் மாமா பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கும் உங்க அக்கா மாதிரி மூளையே இல்லடி. ரம்யாவே இப்பதான் பேச ஸ்டார்ட் பண்ணிருக்கா. அதுக்குள்ள மாமா மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லி எதுக்கு எடுக்கணும்னு நினைக்குது. என்னதான் நீ வாயாடியா இருந்தாலும் நீ சொல்றதும் சரியா தாண்டி இருக்கு. அதான் இந்த கீர்த்தி. ரொம்ப தாண்டி இருந்தாலும் மாமா இன்னைக்கே எல்லாத்தையும் சொல்லிட்டா நல்லா தான் இருக்கும். பாக்கலாம் பாக்கலாம். தேங்க்ஸ் குரு. தேங்க்ஸ் மட்டும் தானா? போலாமா? ரம்யா, ஹாப்பி பர்த்டே ரம்யா. பிரிச்சு பார்க்கலையா? இந்த சாரிக்கு தான் இவ்ளோ பில்டப்பா? ஏங்க உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படி சொல்ல வரல. அது என்ன, பொண்ணுங்களுக்கு சாரியை தவிர கொடுக்கறது பாரு கிஃப்டே இல்லையா? அப்படி இல்லைங்க, சேரீல நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. எனக்கும் நீங்க சேரீ கட்டி பாக்குறதுனா ரொம்ப பிடிக்குமா, அதான். இது ஒண்ணு சொல்ல கத்து வச்சுக்கோ. ஏன் மொத்த ட்ரெஸ்ல தான் அழகா இருக்க மாட்டேனா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலீங்க. பின்ன எப்படி? நான் சொல்லுவேன், ஆனா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. சொல்லு. பொதுவாவே ஒரு விஷயம் இருந்து இல்லாம இருக்கிறதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல, அந்த மாதிரி தாங்க புடவையும். நீங்க சேரீல இருக்கும்போது இது வரைக்கும் வெளிச்சத்தையும் நிறத்தையும் பார்க்காத ஒருத்தனுக்கு திடீர்னு பார்வை வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களை சேரீல பார்க்கும்போது எனக்கும். அது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அளவும் எங்க மறைஞ்சிருக்கோ அது மேலதான ஆசையும் ஆர்வமும் அதிகமா இருக்கும். அதனாலதான் சேரீனாலே ஒரு தனி ஈர்ப்பு எல்லா பசங்களுக்கும், எனக்கும். போதும் போதும், நான் கூட ஒண்ணு என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல, நீயும் நல்லா தான் பேசுற. போலாமா?